இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் இப்படி தாங்க ஆசைப்பட்றேன். நான் ஜெபம் பண்ணும்போதே அங்கே ரிசல்ட் வந்துடணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? நான் ஜெபம் பண்ண தொடங்கின உடனே ரிசல்ட்டு வரணும். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கா இல்லையா? ஜுரம் இருக்குது, ஜெபம் பண்ண உடனே ஜுரம் போயிடணும். தானியேலுக்கு தூதர்கள் வந்து சொன்ன வார்த்தை என்னது? நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இந்த வருடத்தில் நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசியாகிய நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் கட்டளை வெளிப்படணும். போதகரையும் தீர்க்கதரிசியையும் பரிசுத்தவான்களையும் நாடி சென்ற உங்கள் கால்கள் நீங்கள் முழங்கால் போடும்போது உங்களுடைய அறையிலிருந்து அற்புதம் நடைபெறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாயிலிருந்து அற்புதம் வரணும். கர்த்தர் உங்களை ரட்சித்தது உண்மையானால், உங்களை மறுபடியும் மீட்டெடுத்தது உண்மையானால், நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வரணும். அதுக்குன்னு பாஸ்டர்கிட்ட வர வேணான்னு சொல்ல, ஆனால் உங்ககிட்டயே அந்த பவரை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருக்கிட்டையும் அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. அதை நம்ம உருவாக்கணும். அதை செயல்படுத்துகிற ஒரு வருடமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். தானியேலை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இன்றைக்கு நம்ம வர்ஷிப் பண்ணும்போது நிறைய வாட்டி சொன்னேன் நான், நிறைய பேர் நிறைய ஜெபத்தை பண்ணி ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிவிட்டு விட்டுடுறோம். ரெண்டாவது விஷயம், ஒரு காரியம் நடக்கலைன்னா அதுக்கு திருப்பியும் ஜெபம் பண்ண மாட்டோம். இது நடக்காதுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு பண்ண மாட்டோம். ஆனால் இந்த செய்திக்கு அப்புறமா எது நடக்காதுன்னு நீங்கள் நினைத்திருக்கீங்களோ அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதை வாய்க்க செய்கிறவர். கர்த்தர் அதை வாய்க்க செய்கிறவர். தானியேலுக்கு வந்த வார்த்தை, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெடிக்கப்பட்டது. ஏன் இத்தனை வாட்டி இந்த வசனத்தை சொல்லனா, இதெல்லாம் உங்கள் மனதில் அப்படியே பதிஞ்சிடணும். கட்டளை வெளிப்படுகிற நாட்கள் யாரை கொண்டுனா உங்களை கொண்டு தான். உங்களை கொண்டு தான் அதை செய்வார். அதுக்கு சப்ஸ்டியூஷனே இருக்காது. தானியேலுக்கு வந்த வார்த்தை. ஒரே ஒரு நிமிஷம் அந்த தானியேலை பற்றி நம்ம சொல்லிடலாம். எல்லாருக்கும் தெரியும், அவனை எங்கே போட்டாங்க, எதுக்காக போட்டாங்க? தரியு ராஜா நாட்டை ஆளுகை செய்து கொண்டிருந்தார். யார்? தரியு ஆளுகை செய்யும்போது அவர் கீழே 120 தேசாதிபதிகள் இருந்தாங்க. எப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, எம்எல்ஏங்கன்னு வச்சிங்களேன், 120 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 3 யார் இருந்தாங்க? பிரதானிகள். அதில் ஃபஸ்ட்டு பிரதானி யார்? தானியேல். 120 பேர் கீழே ஒரு 3 பேர், அதுக்கு மேலே ராஜா 3, 120 மக்கள். இந்த 3 பேரில் யார் மெயினான ஆள்? தானியேலுக்கு எல்லா பவரும் கொடுத்து வச்சுருந்தார். அவனுக்கு வயசு அப்போவே 80. இந்த வசனங்கள் படிக்கும்போது அவனுக்கு 80 வயசு. அவனுக்கு தான் எல்லா பவரும் ராஜா கொடுத்துருந்தார். ஏன்னா அவனை பற்றி அந்த வசனங்கள்லாம் போட்டிருக்கு. அவ்வளோ அறிவு, அவ்வளோ திறமை, அவ்வளோ ஞானம், அவ்வளோ அழகு எல்லாம் இருக்கிறது யாருக்கு? தானியேலுக்கு. 3 பிரதானிகளில் மெயினான ஆள், பவர்ஃபுல்லான ஆளாக வந்தான். ஆனால் கர்த்தர் தூதர் அவங்ககிட்ட தான் வந்து என்ன சொல்கிறார்? நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேலுக்கு என்ன வேலைன்னா, அங்கே ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி கவனிக்கணும். என்ன பண்ணோம்? ராஜாவுக்கு நஷ்டம் வரக்கூடாது. ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? ராஜாவுக்கு எந்த வகையிலும் ஏமாறாதபடிக்கு பாதுகாக்கணும். இந்த பிரதானியுடைய வேலை மக்கள்கிட்டேருந்து ராஜாவுக்கு ஏமாற்றமும் நஷ்டமும் வராமல் பாதுகாக்க வேண்டியது தானியேலோட வேலை. அந்த 3 பிரதானிகளில் இவன் கொஞ்சம் கிளவராக இருந்திருக்கிறான். அதனால தான் அவனுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுத்து வச்சுருந்தார். மீதி 2 பேருக்கு அவனை பற்றி பிடிக்கல. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் மேலே வந்துட்டோன்னா மீதி 2 பேருக்கு பிடிக்குன்றீங்க. உங்கள் கூடவே தான் இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டிங்கன்னா சொல்லுங்கள், பிடிக்காது. அது மனிதனுடைய இயல்பு. மீதி 2 பிரதானிகளுக்கு தானியேல் மேலே ஒரு கோபம்.
ராஜா இவனுக்கு மட்டும் ஃபுல் பவர் கொடுத்துருக்கிறாரு, நம்மளுக்கு கொடுக்கலையே. இந்த காலை வேளையில் சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனை எதிரிடையான வந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்களோடு இருந்து போராடியும் காணாதிருப்பாய். 3 பிரதானிகள், அதில் இவன் தான் பெரியவன், வயதுலேயும் மூத்தவன். ராஜா எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட தான் கொடுத்தாரு. இவங்களுக்கு அவன் மேலே குற்றம், அந்த வசனம் இருக்கும் பாருங்களேன், 4வது வசனம்னு நினைக்கிறேன். 4வதுல லாஸ்ட் லைன் படிங்க. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும். இந்த லைன் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணுங்க. நம்ம 3 பேரா 4 பேரா ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறோன்னா நம்ம மேலே குற்றமும் குறையும் சொல்லாத அளவுக்கு உண்மை யார்கிட்ட இருக்கணும்? நம்மக்கிட்ட இருக்கணும். அதனால தான் இந்த பிரதானிகள்லாம் யோசிக்கிறானுங்க, இவனை எப்படியாவது கவுக்கணும். எத்தனை பேர் கவுந்து போயிருக்கிறீங்க? எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. கூட இருந்து, சரி நம்ம பாஷையில் சொன்னால் தான் புரியும். கூட இருந்து எத்தனை பேர் உங்களுக்கு பறிச்சிருக்கிறாங்க? கூட இருந்து நிறைய பேர். அவனுக்கும் 2 பிரதானிங்க பார்த்தானுங்க. 2 பேரும் ஒரு டிஸ்கஷன் போனானுங்க. இவனை எப்படியாவது ராஜாவுடைய பார்வையிலிருந்து எடுத்துட்டா நம்ம உள்ளே போயிடலாம். இன்றைக்கி அதானே பிரச்சனை. குடும்பத்துலேயும் சரி, உறவினர்கள்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் என்னது? குழிப்பறிக்க. 2 பிரதானிகள் போகிறாங்க. ராஜாவை தவிர 30 நாட்களுக்கு யாரையும் சேவிக்கக்கூடாது, கட்டளையிடப்படுகிறது. ராஜா கிட்டே போய் சொல்கிறாங்க. ராஜாவுக்கு சந்தோஷம் தானே, என்னை ப்ரைஸ் பண்ணால் ரொம்ப நல்லது, அவன் சைன் பண்ணிட்டான். அதனால தான் அந்த வசனம் வருது. 10வது வசனம் வருது. 10வது வாசிங்க. தானியேலோ என்றால் போதும், பத்திரத்தில் கையெழுத்து போட்ட போதிலும் உங்களுக்கு யார் குழி பறிச்சாலும் கவலைப்படாதீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், குறி பறிச்சா பரவாயில்ல. அல்லேலூயா. குறி பறிச்சா பரவாயில்ல. தானியேலுக்கு அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறந்தது. அவன் எந்த தப்புமே பண்ணல. உண்மையுள்ளவன், அவங்க என்னென்ன போட்டிருக்கு? உண்மையுள்ளவன், குற்றமும் குறையும் அவன் மேலே கண்டுக்கு பிடிக்க முடியாத ஒரு ஆள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல நேர்மையினால் அடிக்கப்பட்டிருக்கும். நிறைய பேர் உண்மையை ஒத்துக்குங்களேன். நேர்மையாக இருக்கும்போது நிறைய அடிப்படும், உண்மையாக இருக்கும்போது நிறைய அடிப்படும். பொய்யா சூத்திரம் நல்லா வளருவான். அல்லேலூயா. ஃபார்ச்சுனரில் போகிறான், அவன் ஊரை ஃபுல்லாக இடிச்சு வட்டிக்கு நல்லா வாங்குறான், நீ செழிப்பாக இருக்கிறான். உண்மையா இல்லைங்களா? தங்களுக்கு வாங்குறவன் கதர் சட்டையில் தான் போகிறான், ஆனால் சதிதியில் நாசமாவான். உங்கள் கூட இருக்கிற 2 பிரதானிகள் உங்களுக்கு உள்ள தள்ளலான்னு நினைக்கலாம், ஆனால் அவங்க தான் தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது, நான் ஜெபித்த உடனே வேலை நடக்கணும்? எல்லாருக்கும் அந்த ஆசை இன்னைக்கு இருக்குது. நான் ஜெபித்த உடனே காரியம் வாய்க்கணும். ஒரு 3 விஷயத்தை 4 விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் ஓடிடுறேன். அவன் செய்தது ஒரே ஒரு விஷயம் தான். டைட்டிலே எழுதிங்க, இடைவிடாமல். இடை கண்டினியூஸ்லி கண்டினியூலி. இடை பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இடைவிடாமல். இடைவிடாமல், இடைவிடாமல். இந்த வசனமும் இந்த வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாள் சாவுற வரைக்கும் இந்த ஞாபகம் இருக்கணும். இடைவிடாமல். எப்போ அந்த வார்த்தை அவனுக்கு வந்ததுன்னா, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெடிப்பட்டதுன்னா, அவனுடைய வாழ்க்கையில் 4 விஷயத்தில் இடைவிடாமல் அவன் தொடர்ந்து போராடினான். ஒரு பிஸ்னஸை தொடங்குகிறோம், 6 மாதம் ஆச்சு, லைட்டாக டவுன் ஆச்சுன்னா என்ன, உடனே மண்ணு போட்டு மூடிடுறான். ஆனால் அவன் இடைவிடாமல் செய்தான். அல்லேலூயா. இன்றைக்கி இடைவிடாமல் நம்ம சில விஷயத்தெல்லாம் செய்கிறோம். டக்கு டக்குன்னு சொல்லுங்களா? என்னையே பார்க்குறீங்க. இடைவிடாமல் சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு சிலர்லாம் 3, 4, 5, 6 கூட போகுது இப்போலாம். ஏன்னா சுகர் டேப்லெட் போட்டேன்னு சொல்லிட்டு 6, 7 வாட்டி கூட சாப்பிட்றோம். இடைவிடாமல் சாப்பிடுகிறோம். இடைவிடாமல் டிவி
பார்க்குறோம். அந்த ரிமோட்டுக்கு தான் தெரியும். இந்த சேனல்லேருந்து அந்த சேனல், அந்த சேனல்லேருந்து இந்த சேனல். இடைவிடாமலாம் சிஸ்டர் ஒத்துக்கினாங்க. இடைவிடாமல் செல் பார்க்குறோம். மொபைலை ஒன்று அது சார்ஜ் போயிடும், இல்லாட்டினா இன்டர்நெட்டு முடிஞ்சிடும். ரெண்டு முடியலன்னா இடைவிடாமல், பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இடைவிடாமல் மொபைல் பார்க்காத, கண்ணு போயிடும், மூளை போயிடும், மழுங்கி போயிடுவ. இடைவிடாமல் சிலர் பேசிக்கினே இருப்பாங்க. அது அவருடைய பிரச்சனை. கரெக்டாக சொல்லிட்டாரு. இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறோம். சிலர் இடைவிடாமல் ஏதோ ஒன்று தேடிக்கினே இருக்கிறோம் லைஃப்பில். சிலருக்கு வேலையே சாவுற வரைக்கும் வேலை செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? வேலை 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 வேலை, இடைவிடாமல் அவங்களுக்கு என்னதான் வேலை தான் வேணும். ஆனால் தானியேலை போல் என்ன பண்ண போகிறோம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. உலகத்தில் வாழ வேலை தேவை. ஏசப்பாவும் எத்தனை வருஷம் அப்பாவோட வேலை செய்தார்? வேலை செஞ்சார். வேலை செஞ்சாதான் ஊதியம். அல்லேலூயா. இடைவிடாமல் சிலர் தூங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? உண்மையா இல்லைங்களா? என்ன யாருமே செய்யாத மாதிரியே பார்க்குறீங்க. இடைவிடாமல் 12க்கு ஏஞ்சிப்பாங்க, இல்லைன்னா 1க்கு ஏஞ்சிப்பாங்க. சாப்பாடை சாப்பிட்டு திருப்பியும் படுத்துருவாங்க. அவங்களாம் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க. வேலை செய்ய மாட்டாங்க. நைட்டில் மொபைலை பார்த்துட்டு திருப்பியும் காலையில் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நைட்டில் தூங்கினா தான் உடம்பு நல்லாயிருக்கும். விசுவாசிங்க, இன்றைக்கி எல்லாருமே 2 மணிக்கு தான் படுக்கிறீங்க. என்னன்னு கேட்டால் அப்போ தான் பைபிள் படிக்கிறது. ஏன் முன்னாடிலாம் டைமே இல்லையா? வேலை செய்கிறவங்கள பரவாயில்ல, வேலை செய்யாதவங்களாம் என்ன பண்ணணும்? இடைவிடாமல் இதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஒன்று மெயினானது ஒன்று விட்டுட்டேன். இடைவிடாமல் ஒன்று பண்ணினே இருப்போம் வீட்டில். அது சொல்லிட்டேன். இடைவிடாமல் சண்டை போடுவோம். என்ன பண்ணுவோம்? எடுத்தது வச்சது உட்காரது எஞ்சா கூட இடைவிடாமல் பக்கத்தில் தட்டி சொன்ன, இடைவிடாமல் சண்டை போடாத, கொஞ்சமாவது கேப் போடு. ஓயாத ஒழுக்குன்னு நீதிமொழிகளில் போட்டிருக்கு. காலையில் ஆரம்பித்தா தூரிக்கினே இருக்குமா. மழை என்னது? தூரிக்கினே இருக்கிற மாதிரி வீடுகளில் என்ன இருக்கும்? ஓயாமல். ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையில் இடைவிடாமல் 4 விஷயத்தை செய்தான். முதலாவது இடைவிடாமல் ஆராதித்தான். இடைவிடாமல் ஆராதித்தான். இல்லைன்னா இடைவிடாமல் துதிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எது இடைவிடாமல் இருக்கணும்? ஒன்று, நம்ம துதித்து கொண்டே இருக்கணும். வசனம் எடுத்துக்கொள்வோம். 6:16 வாசிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ராஜா வாயிலேருந்து இப்படி வருதுன்னா அப்போ அவன் என்ன பண்ணின்னு இருந்திருப்பான்? இடைவிடாமல் ஆராதித்து. இப்போ உங்களை பார்த்து அது அப்படி சொல்ல முடியுமா? ஒவ்வொருடைய ஃபோனில் யூசேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோனில் இருந்தீங்கன்னு தெரிஞ்சிடும். இன்றைக்கி யாரும் ஏமாற்ற முடியாது. ஒரு ஃபோனில் 4 ஹவர் 5 ஹவர் நம்ம எதில் ஸ்பெண்ட் பண்ணின்னு இருக்கிறோம்? ஃபோனில். இந்த ஸ்க்ரீனுக்கு வாய்ந்தால் அழுவோம். தேய்ச்சி 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 ஸ்க்ரீனை வேறு போய் மாற்றிக்கினே இருக்கிறது. அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். முதலாவது ஆராதனை. நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரைஸ் எழுதிங்க. என்ன பண்ணணும்? ப்ரைஸ். அவரை துதிக்கணும். துதிக்கும் ஆராதனைக்கு என்னங்க டிஃப்ரென்ஸு? துதினா என்னது? ப்ரைஸு. ஆராதனைனா வர்ஷிப்பு. ஆனால் ரெண்டும் ஒன்று தான், சேம் தான். துதினா என்னதுன்னா புகழுதல், தொழுதல், நினைத்தல். ஆராதனைனா தேவனை துதித்தல். ரெண்டுமே துதிக்கிறது தான். ப்ரைஸ் பண்ணணும். லஞ்ச் பிரேக்கில் என்ன பண்ணணும்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எப்போவுமே துதிச்சு நேரு, எப்போவுமே துதிச்சு நேரு. என்னுடைய சாட்சி 4 வருடத்துக்கு முன்பாக நான் எப்போ கார் எடுத்தாலும் ரேடியோ ஓடிக்கினே இருக்கும். நான் பாட்டை பெருசாக கேட்க மாட்டேன், அந்த இசையை ரசிச்சுட்டே வருவேன். இந்த இசை டைரக்டர் இவன் இருக்கான் அவன் இருக்கான்னு. ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றினார். அல்லேலூயா. இப்போ என் வண்டியில் ஏறினாவே துதி மட்டும்தான் ஓடும். ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
பண்ண 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 நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்படும். எப்போ வெளிப்படும்னா உன்னுடைய இடைவிடாமல் எதில் இருக்கணும்? எப்போவுமே ப்ரைஸ்லேயே தான் இருக்கணும். நீ ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், வர்ஷிப் பண்ணிகிட்டே இருக்கணும். நேரம் காலம் எதுவுமே கிடையாது. எதனா தடை இருக்கா? உடைய வாயின் வார்த்தையில் இருதயத்தின் தியானமும் அவருக்கு பிரியமானதாய் மாறணும். ஒவ்வொரு நிமிடமும் ஸ்தோத்திரமும் துதியும் உங்கள் வாயில் இருந்து கொண்டே இருக்கணும். அதான் ராஜா என்ன சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். 20வது வசனத்துலேயும் சொல்கிறாரு. அப்போ ராஜாவுக்கு நல்லா தெரியுது, இவன் மேன்மையான முதன்மையான பிரதானியாக இருந்தாலும் இவன் இடைவிடாமல் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறான்? ஆராதித்து கொண்டு இருந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் கூட யார் ட்ராவல் பண்ணாலும் உங்களுடைய துதி அவங்க மேலே படணும். எவன் சால்வை யார் மேலே பட்டுது? நம்ம கூட வந்தால் அவனும் துதிக்குள்ளே வந்துடணும். அல்லேலூயா. உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற எல்லாருமே உங்களை போல் மாறணும். அல்லேலூயா. உங்களுடைய சாயல் அவங்க மேலே படணும். அப்போ தானியேலை போல் எப்படி இருக்கணும்? எந்நேரமும் துதித்து கொண்டே இருக்கிற ஒரு மகனாய் மாறணும். அதான் ராஜா என்ன சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ என்று தானியேலை கேட்குறான். நம்ம துதிக்கணும். உங்களுக்கு ராகம் முக்கியம் இல்லை, பாடல் முக்கியம் இல்லை, வாயில் ஸ்தோத்திரம் சொன்னாவே போதும், மகிமை இறங்கும். உங்களுக்கான தூதர்களை கட்டளையிடுவார். அப்போஸ்தலர் 26:7 வாசிக்கிறோம். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள். இடைவிடாமல் ஆராதிக்கும் போது தான் எது நிறைவேறும்? வாக்குத்தத்தம் நிறைவேறும். இந்த வருடத்தில் வாக்குத்தத்தம் வந்திருக்கு, நீதியும் துதியையும் முளைக்க பண்ணுவேன். உங்கள் வீடுகளில் காலையில் எது போடுறீங்களோ இல்லையோ, கிறிஸ்துவ பாடல்கள் துணிக்கட்டும், ஜப ஒலி துணிக்கட்டும். போட்டு பாருங்கள், குடும்பத்தில் மாற்றங்கள் உண்டாகும். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரோ என்று கேட்குறான். இங்கே என்ன வாசிக்கிறான்? அப்போஸ்தலர் 27:6 யாருக்கு நம்பிக்கை அதிகமாகும்னா, இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற மக்களுக்கு தான் எந்த நம்பிக்கை வரும்? வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நம்பிக்கை வரும். யோசிச்சு பாருங்க, பெரிய பிரதானி அவன் சொல்கிறதுக்கு எல்லாம் ராஜா கட்டளையை பிறப்பிக்கிறவர். ஆனால் அவனையும் சிங்க கேபியில் போடும்போது அவன் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி எடுத்துக்கிறேன், தவறாக நினச்சிக்காதீங்க. நாளைக்கு இறந்துட போகிறோன்னு நினச்சிங்க. இன்றைக்கி நம்ம எப்படி இருப்போம்? இந்த மரண தண்டனை விதிக்கிறதை பற்றிலாம் கொஞ்சம் படித்து பார்த்தேன். நாளைக்கு அவனுக்கு தூக்கு தண்டனைனா இன்றைக்கி நைட்டில் எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்களாம். அதுலேயே அவன் பாதி இறந்துருவானான். இப்போ சிங்க கேபியில் அவனை போட போகிறாங்க. அப்போ அவன் மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அவன் தொடர்ந்து எப்படி இருந்தான்? துதித்து கொண்டே இருந்தான். ஏன்னா ராஜா மேலே அவனுக்கு நம்பிக்கை, என்னை கைவிட மாட்டார், சிங்கத்தின் வாய்க்கு என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் என்ன பண்ணணும்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பிரச்சனை வந்தால் துதி. வெள்ளிக்கிழமை அதான் சொன்னேன், பிரச்சனை வந்தால் 1000 அல்லேலூயா சொல்லிவிடு. பிரச்சனை பற்றி நீ யோசிக்கவே, பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. பக்கத்தில் தட்டி சொல்லு, பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. ஓவர் கம் பண்ண அவர் கூடவே இருப்பார். அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எவனுக்குமே பூலோகத்தில் கிடையாது. ஏன்னா வாங்கின்னு வந்த வரோம் அப்படி நம்ம எல்லாரும் அந்த ஏதேன் தோட்டத்திலே வரத்தை கொடுத்து தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணி தான் அனுப்பிச்சிக்கிறாரு. கஷ்டப்பட்டு தான் வாழ்வேன்னு. அதை ஓவர் கம் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. யாத்திராகமம் 29:38 பழைய ஏற்பாட்டில் எப்படி துதிச்சாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு வசனத்தை. பழைய ஏற்பாட்டு, இது புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதித்தாங்க. இங்கே எப்படின்னா, பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை. பழைய ஏற்பாட்டில் எப்படி பலி செலுத்தினாங்க? இப்போ வாயை திறந்து ஏசப்பான்னு சொன்னாவே போதும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் எப்படி பலி செலுத்தணும்? ஒரு வாரம் குட்டியை தான் எத்தனை வந்து
இடைவிடாமல் காலையில் ஒன்று செலுத்தணும், மாலையில் ஒன்று செலுத்தணும். அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பலிகள், துதி பலிகள்லாம் அப்படி இருந்தது. ஆனால் நியூ கவர்னண்ட்டில், புதிய ஏற்பாட்டில் நீங்கள் ஏசப்பான்னு சொன்னால் போதும், அவரை வாயை திறந்து ஸ்தோத்திரம்னு சொன்னால் போதும், அல்லேலூயான்னு சொன்னால் போதும், அவர் பக்கத்தில் வந்து உங்களோடு நின்று காரியங்களை வாய்க்க செய்கிறவர். ஃபஸ்ட்டு என்னது? இடைவிடாமல் ப்ரைஸ் பண்ணணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ப்ரைஸ் பண்ணு, ப்ரைஸ் பண்ணு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்தில் தான் தாவீது துதித்தான். தாவீதுடைய சங்கீதம் முழுவதும் எப்பத்தில் எழுதுந்து? அவன் நெருக்கத்தில், உடைக்கப்பட்ட நேரத்தில் எழுதின சங்கீதம் தான் உலகம் இன்றைக்கும் போற்றி கொண்டிருக்கிற ஒரு சங்கீதமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின முன்பாகவே கட்டளை வெளிப்பட ஃபஸ்ட்டு இடைவிடாமல் என்ன பண்ணணும்? ஆராதிங்க. ரெண்டாவது ப்ரே, ரெண்டாவது ஜெபம். இடைவிடாமல் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரைஸு, ரெண்டாவது ப்ரைஸ் அண்ட் ப்ரே எப்படி இருக்கணும்? இடைவிடாமல் இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இடைவிடாமல் ப்ரைஸும் ப்ரேவும் பண்ணினேரு. ரெண்டுமே பண்ணணும். ப்ரைஸும் பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணிடணும், ரெண்டாவது ப்ரேயர்லேயே தான் இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். 6:10 வாசிங்க, 6:10 வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நாளைக்கு பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா? நாளைக்கு இந்த பிரச்சனையை தாண்டி தான் போகணும். அப்போது அவனுக்கும் கையெழுத்திட்டது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் என்ன பண்ணான் அவன்? நேராக போனால் ரூமை சாத்தினா, முன் செய்து வந்தபடியே முழங்காலை படிட்டு ஜெபம் பண்ணி. நான் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின முன்பாகவே கட்டளை வெளிப்படும். ஆனால் எப்படி பண்ணணும்னு அங்கே போட்டிருக்குன்னா, இடைவிடாமல். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இடைவிடாமல், இடைவிடாமல், இடைவிடாமல். இன்றையிலேருந்து ஒரு முடிவு பண்ணுங்க. ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இன்றையிலேருந்து ஒரு முடிவு பண்ணுங்கள், 3 வேளை நான் ஜெபம் பண்ணுவேன். எத்தனை வேளை? சாப்பிடும்போது அந்த ஜெபத்தை நான் சொல்லலை. சாப்பிடும்போது ஜெபம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? இந்த சோறை ஆசீர்வதிங்க, இதில் விஷம் இருக்கக்கூடாது, நான் உயிரோடு இருக்கணும், அந்த ஜெபத்தை நான் சொல்லலை. 3 வேளையும், அந்தி சந்தி மத்தியான வேளையில், 3 வேளையிலும் அவருக்கு நேராய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியம் வாய்க்காமல் இருந்தாலும் வாய்க்கும். நான் சத்தியம் பண்ணுறேன், எங்கள் ஏசப்பா செய்து முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. 3 வேளை முழங்கால் படிடுங்க. உங்கள் அறைக்குள்ளே போங்க, சாத்துங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, இந்த காரியங்களில் விடுதலை உண்டாகணும்னு. கர்த்தர் விடுதலை தருவார். அல்லேலூயா. அவன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இடைவிடாமல் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரைஸ், ரெண்டாவது ப்ரைஸ் அண்ட் ப்ரே வந்து கண்டினியூவாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் தொடர்கதையாக எது இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 9:4. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அப்போ அவன் என்ன பண்ணின்னு இருக்கான்? எப்போவுமே அவனுடைய வேலை என்னது? ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை பண்ணுறது தான் அவன் முக்கிய பிரதானிங்க. நீங்கள் யோசித்து பாருங்களேன், 120க்கு மேலே அவன் தான் மெயினான ஆள். அதுக்கு கீழே கண்ட்ரி பீப்புள் இருக்கிறாங்க. அவனுடைய பொசிஷன் எவ்வளோ பெரிய பொசிஷனு? பதவி, பெரிய பதவி. நான் இப்படி எடுத்துக்கிறேன், ஒரு முதலமைச்சருடைய பதவின்னு வச்சிங்களேன், அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் சொல்லுங்கள்? அவனுடைய ஸ்கெடியூலே ஃபுல்லாக இருக்கும். ஆனாலும் அவன் எப்படி செய்கிறான்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற ஒரு பாக்கியம் அவனோடு. நமக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ என்ன பண்ணணும்? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும், நம்முடைய நித்திய ஜீவனுக்காய். அவன் அதுதான் சொல்கிறான், எப்போவுமே ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். 20 வாசிங்க. அதிலே
21 இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பள்ளியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பாவத்தை அறிக்கையிட்டு மக்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணிக்கினே இருக்கிறான். அப்போ தான் கேப்ரியேல் தூதன் வந்து சொல்கிறான், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபஜீவியம் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஜெபம் பண்ணலன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஜெபம் பண்ணலன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் ஒரு பார்ட்டாக இருக்கணும். எப்போவுமே இடைவிடாமல் என்ன பண்ணணும், ஜெபிக்கிற ஒரு நபராய் மாறணும். புதன்கிழமை ஜெபம்னு நீங்கள் சொன்னீங்க, 2-3 தலையை தான் நான் பார்க்குறேன். இந்த வருடத்தில் கொஞ்சம் மாறுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் மெயினான ரோலில் இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணாமல் காரியங்கள் வாய்க்காது. நீங்கள் கொடுக்குற தசம்பாகத்தினால காரியம் வாய்க்காது. நீங்கள் கொடுக்குற காணிக்கையினால் வாய்க்காது. உங்களுடைய பரிசுத்தத்தினால் வாய்க்காது. அவரோடு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் மாறணும். ஜெபம் பண்ணுகிற ஒரு மகளாய் மாறணும். தானியேல் எப்படி எப்போவுமே என்ன பண்ணான், கையெழுத்திட்ட பிறகும் போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணான். நம்ம இப்படி எடுத்துப்போம், காரியம் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டாங்க, அப்பயும் என்ன பண்ணணும், கதவை சாத்தி ஜெபம் பண்ணோம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொல்ல தொடங்கும் போதே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கொலேசியர் 4:2 வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருங்கள். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5:17 வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். அப்போ தானியேல் பண்ண ஃபஸ்ட்டு 2 என்னதுன்னா, இடைவிடாமல் ப்ரைஸ் அண்ட் ப்ரே. எழுதிங்க, இடைவிடாமல் என்ன பண்ணால் ப்ரைஸ் பண்ணான், 2வது ப்ரே பண்ணான். அவன் பெரிய பிரதானி தான். இன்றைக்கி நமக்குள்ளே ஒரு ப்ரௌடு இருக்குது, நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், இந்த பதவியில் இருக்கேன், எனக்கு டைமே இல்லை, அப்படி சொல்லவே முடியாது. உடைய நாட்களில் ஒவ்வொரு நாள்லையும் எவ்வளோ நேரம் நமக்கு ரொம்ப கர்த்தர் நமக்கு அற்புதமாய் கொடுத்துருக்கிறார். யாருன்னா 10 ஹவருக்கு மேலே யாருன்னா வேலை செய்கிறீங்களா சொல்லுங்கள். இல்லை 12 ஹவருக்கு மேலே யாருன்னா வேலை செய்கிறோமா? இல்லை, நம்மளால் 12 ஹவருக்கு மேலே வேலை செய்ய முடியாது. ஏதாவது ஒரு நாள் செய்வோம். மீதி எத்தனை ஹவர் இருக்குது? 12 ஹவர் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து ஜெபம் பண்ண. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ண, இடைவிடாமல் ஜெபம் பண்ண, இடைவிடாமல் ஜெபம் பண்ண. நல்லா ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் காரியங்களை ஈஸியாக முடிப்பார். அல்லேலூயா. மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையில் ஃபாஸ்ட், உபவாசம் இருந்தது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இது வரைக்கும் உபவாசம் இருந்திருக்கியான்னு கேளுங்க. இது வரைக்கும் உபவாசம் இருந்திருக்கியா? காலையில் ஒரு வாட்டி சாப்பிடாதது உபவாசமே கிடையாது, அது பட்டினி. உபவாசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாஸ்ட் பண்ணால் தான் சில காரியங்களை ஒழுங்குபடுத்த முடியும். 5 நாள் அதிகாலை ஜெபத்துக்கு வரணும்னா நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டிங்கன்னா காலையில் வர முடியாது. வயிறை காலியாக போட்டால் தான் அங்கே வேலை நடக்கும். தானியேல் 9:3 வாசிங்க. தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. 3வதுல என்ன சொல்கிறான்? நான் உபவாசம் பண்ணி. அப்போ ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறான் அவன். யாருங்க அவன்? அவன் பிரதானி. அடுத்த டாபிக் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்கு முன்னாடி இதை சொல்லி முடிச்சிடுறேன். அவன் யார்? பிரதானி. அவனுக்கு வேலை அதிகம். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு காரணத்தை காட்டுறோம். ஜெபம் பண்ணாததுக்கு, துதிக்காததுக்கு என்ன சொல்கிறோம்? எனக்கு வேலை. சொல்கிறோமா இல்லையா? எனக்கு வேலை பலு அதிகம்னு எத்தனை பேர் சொல்லுங்க? உண்மையாக சொல்லுங்கள், கை தூக்குங்க. எனக்கு வேலை பலு. ஆனால் அந்த வேலையின் மத்தியில் தான் அவன் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறான். அவன் பிரதானி, ஒரு மேன்மையான பொசிஷனில் இருக்கிறான். ஆனால் அங்கே என்ன எழுதுகிறான்? நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும். அல்லேலூயா. இன்றைக்கி ஃபாஸ்ட் ரொம்ப அதிகம்.
கொஞ்சம் பேர் வெள்ளிக்கிழமை இருக்கிறீங்க. எத்தனை பேர் இந்த 3 நாள் உபவாசத்தோடு பந்தியில் அமர்றீங்க? ரொம்ப கம்மியாயிடுச்சுல்ல. ஆதி காலத்தில் என்ன பண்ணுவோம்? 3 நாள் எதுவுமே தொடமாட்டோம். சாப்பிட்டு இந்த ராபோஜன பந்தியை கையில் வைக்கிற வரைக்கும். உண்மையாக இல்லைங்களா? இப்போ எல்லாம் ஃபேஷன் வேர்ல்டு ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ஈஸியாக ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்துட்டோம். ஏசப்பா பார்த்துப்பார். இல்லை, ஆதி அன்புக்கு திரும்பணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஆதி அன்புக்கு திரும்பு. உபவாச நாளை உன் கேலண்டரில் மார்க் பண்ணு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். டைரி குத்துறது சும்மா கிடையாது. அந்த டைரியில் நோட் பண்ணணும். உங்களுக்கு மட்டும்தான் அது ப்ரைவேட் டைரி தானே அது. அந்த டைரி வேறு யாருன்னா யூஸ் பண்ணுவாங்களா? டைரி உங்களுது, அது ப்ரைவேட். அது அந்த டைரியில் என்ன மார்க் பண்ணணும்? இந்த நாள் நான் உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறேன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இன்றைக்கே மார்க் பண்ணிவிடுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கே மார்க் பண்ணிவிடு. அந்த நாளில் நீ எப்படி இருக்கணும்? உபவாசத்தோடு சாம்பல்லாம் உட்காராது, வீட்டுக்குள்ளேயே உட்காரு. அவன் என்ன உட்காந்தான்? ரெட்டிப்பிலும் சாம்பல்லையும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணான். அதனால தான் அந்த வசனம் எப்படி வருது? நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின முன்பே கட்டளை வெளிப்பட்டது. 3வது அவன் எப்படி இருக்கிறான்? ஃபாஸ்ட் இருக்கிறான். ஃபாஸ்டிங் நிறைய போட்டிருக்கு. அந்த 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, தானியேல் 1:5 வாசிங்களேன். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அல்லேலூயா. நம்ம உட்கார இடத்த பார்க்கணும். சில இடத்துல சொல்லுவோம், இது ஒரு நாள் தான், யாரும் இல்லை, இதை சாப்பிட்டுடலான்ட்டு. அவன் என்ன இருக்கிறான்? அங்கே என்ன போட்டிருக்கான்? அந்த லைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் இருக்கணும். ஒரு தீர்மானம் எங்கே இருக்கணும்? நிறைய பேர் இந்த டிஸ்கஷன் கூட வந்தது. திருப்பதி லட்டு கொடுத்தா ஏன் சாப்பிட மாட்டீங்க? ஏசப்பா விஷத்தை முறிக்கிறவர் தானே, நீங்கள் சாப்பிட்லாமே. விஷத்தை முறிக்கிறவர் தான். அது அசுத்தம் தெரிஞ்ச பிறகு தொடக்கூடாது. அதனால் நான் செத்து போக மாட்டேன். அது என்னை தீட்டுப்படுத்தும். உண்மையே இல்லையா? அது என்னை தீட்டுப்படுத்தும். ஆனால் கொடுக்குறவங்க மனநோகம் பண்ணாதீங்க, வாங்கிக்கோங்க. அவங்க போன பிறகு எங்கன்னா போட்டுருங்க. நம்ம பரிசுத்தவான் மாதிரி அதை தொடவே மாட்டோம்னு சொல்லாதீங்க. உங்களுடைய உறவு முறையில் அது ரொம்ப ஒரு கிளாஷை உண்டு பண்ணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? அதை நான் தொட மாட்டேன், அது பிசாசுது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ அவன் ரட்சிக்கவே பட மாட்டான். வாங்கிடுங்க, அப்புறமா சாப்பிட்றேன்னு வாங்கி வச்சுருங்க, அப்புறமா போட்டுருங்க. பண்ணணுமா இல்லையா? ஆஃபீஸில் கொடுக்குறாங்க, மூஞ்ச காட்டாதீங்க, வாங்கி வச்சுட்டு கீழே போடுங்க. அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில். ஒரு காலத்தில் அவன் திருப்பி லட்டை எடுத்துன்னு வரமாட்டான். ஏன்னா என் டஸ்ட்பினில் பார்த்துருவான், போன பிறகு கீழே இருக்கும். அத்தை வாட்டி அவன் வேஸ்ட்டு பண்ண மாட்டான். அல்லேலூயா. எதெல்லாம் தீட்டுன்னு பைபிளில் போட்டிருக்கோ விலகிடுங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரோ தொடாத. இந்த ஏவாலாம் அந்த ஆப்பிளில் தொடாமல் இருந்தால் இன்றைக்கி நம்ம எங்கே உட்காந்துருக்க மாட்டோம். பிரச்சனையே எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? தொடாதன்றதை தொட்டுட்டோம். இன்றைக்கும் நிறைய தொட்டுக்கினே இருக்கிறோம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தொடாதன்னா தொடாத. வீட்டில் ஒன்று மூடி வச்சுட்டு போவோம், இதை திறந்து பார்க்காதான்னு சொன்னால் வீட்டில் மற்றது எதுவுமே திறக்க மாட்டோம். எதை திறப்போம்? அதை மட்டும்தான் திறப்போம். ஏன்னா நம்மளை அப்படி தான் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நமக்கு தீட்டுன்னு எது தெரியுதோ, உன்னுடைய பந்தியில் எது முன்னாடி வைக்கப்படுதோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மோடி அந்த விஷயத்தில் நான் பாராட்டுவேன். எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் சரக்கு கொடுத்தா கீழே வச்சிடுறாரு. அவனுக்குள்ளே ஒரு தீர்மானம். என்னதான் சொர்பத்தை வழங்கியிருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு தீர்மானம். தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று கர்த்தர் அவரை ரட்சித்துருவாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 8வது வசனத்தில் அது படிக்கிறோம். 12-16 வாசிங்க. 10 நாட்கள் சென்ற பிறகு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் இவன் முகம் எப்படி இருந்தது? கலை உள்ளதாயும் சரீரம்
புஷ்டிப்புள்ளதாயும் இருந்தது. அல்லேலூயா. ஃபாஸ்டிங்கில் இதுவும் இருக்குது. எது நம்ம மேன்மையாக இருக்கிறோமோ அதை அது இல்லாமல் சாப்பிட்டாவே அதுவும் ஒரு ஃபாஸ்டிங்கு. அல்லேலூயா. நம்முடைய உணவில் எதெல்லாம் சேர்க்கக்கூடாத தேவையில்லாத காரியங்களை எடுத்து விட்டு அதில் தான் 15 போட்டிருக்கு, முகம் களைதுள்ளதாயும் சரீரம் புஷ்டிப்புள்ளதாயும் இருந்தது. 16 என்ன சொல்கிறான்? இன்றைக்கி கட்டளை கொடுக்குறேன், எல்லாருக்கும் எந்த சாப்பாடு இனிமேல்? பருப்பு சாப்பாடு தான். அல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் ராபோஜன் எடுக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் தானியேலை போல மனதில் ஒரு தீர்மானத்தை வச்சுருங்க, இந்த காரியத்திலேருந்து என்னை விலக்குங்க ராஜா. கூழு குடிக்க மாட்டேன்னு பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். வீட்டில் இருக்க கூழு சொல்ல, இந்த வேப்பலை கட்டின கூழு. கருவாட்டுக்காக போய் லைனில் நிற்காதீங்க. அந்த சிஸ்டர் நல்லா வைப்பாங்கன்னு வியாதி தான் வரும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், கூழு குடிக்காத. அல்லேலூயா. எது எதெல்லாம் தீட்டோ அதை விட்டு விலகிடுங்க. ஃபாஸ்ட் பண்ணால் உங்களுடைய ஃபாஸ்ட் எங்கெங்கே இருக்குன்னு அவர் பார்ப்பார். அப்போ தான் நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறப்பிக்கப்படும். அல்லேலூயா. 3வது என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அண்ட் ப்ரே. எப்படி இருக்கணும்? ப்ரைஸ் அண்ட் ப்ரே, இடைவிடாமல் இருக்கணும். உபவாசத்துக்கு ஒரே ஒரு வசனம் சொல்லிடுறேன். மத்தேயு 6:17 எடுத்து வாசி பாருங்க. மத்தேயு 6:17. நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. ஜென்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? உபவாசம் இருந்தால் தாடியை விட்டுருவோம். அப்போ என்ன ஆகிடும்? அவர் உபவாசத்தில் பாஸ்டரு இருக்கிறான்னு தெரிஞ்சு ஜூஸாக வாங்கி கொடுப்பாங்க. அல்லேலூயா. சகோதரிகளாக இருந்தால் குளிக்கிறதாமல் அப்படியே தலையை விரித்து போட்டுன்னு, ஏன் எதனால? உபவாசத்தில் இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். இல்லை, யார் பார்க்கணும்? அங்கே போட்டிருக்கு, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலையில் எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. உபவாசம் இருந்தால் வெளியில் தெரியவே கூடாது. அப்போ என்னன்னா, உபவாசம் இருக்கும்போது வெளியில் நீ போவாதன்னு அர்த்தம். அல்லேலூயா. எந்தெந்த காரியங்களில் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணணுமோ, எதெல்லாம் விடணுமோ அதை விடணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தானியேல் சிலவற்றை விட்டான், சிலவற்றை தொடரலை. அவன் பிரதானி, அவன் நினச்சிருந்தான் மறைவாக என்ன ஒன்றா பண்ணியிருக்கலாம். ஆனால் இருதயத்துக்குள்ளே ஒரு தீர்மானம், இதை நான் தொட மாட்டேன்னு ஃபாஸ்ட் பண்ணான். கடைசி ஒன்று சொல்லிடுறேன். அவனுக்கு 4வது ஒன்று இருந்தது, ஃபெய்த்து. என்ன இருந்தது? இடைவிடாமல் ப்ரைஸ் அண்ட் ப்ரே பண்ணணும், இடைவிடாமல் ஃபாஸ்ட் அண்ட் ஃபெய்த் இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஃபாஸ்ட் அண்ட் ஃபெய்த் இருக்கணும். உபவாசத்தோடு ஒரு நம்பிக்கை இருக்கணும். எப்படி இருக்கணும்? உபவாசத்தோடு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஃபாஸ்ட்டும் இருக்கணும், ஃபெய்த்தும் இருக்கணும். அவனுக்கு 4வது இடைவிடாமல் அவன் நம்பினது என்னதுன்னா, கர்த்தர் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். தானியேல் 9:18 எடுத்து வாசி பாருங்க. தானியேல் 9:18. தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உங்கள் முன்பாக செலுத்துகிறோம். அப்போது கர்த்தருடைய இரக்கத்தை அவன் நம்புறானா இல்லையா? என் கர்த்தர் எனக்காக இறங்குவாருன்னு அவனுக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை சில நேரத்தில் இழந்துடுறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சில நேரத்தில் இறுக்கமான சூழ்நிலைகள் வரும்போது அவருக்கு மேலே இருக்க நம்பிக்கை போயிடுது. மனுஷன் மேலே தான் கண்ணு போகுது. இவன் எனக்கு இதை பண்ணுவான், அதை பண்ணுவான், அதை நடக்கும், இதை நடக்கும்னு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? இரக்கங்களின் தேவனை நம்பி. அப்படி தானே முடியுது. என் விண்ணப்பங்கள் உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஃபெய்த் இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஃபெய்த் இருக்கணும். நல்லா தட்டி சொல்லுங்கள், ஃபெய்த் இருக்கணும். நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாமல் ஜெபம் செத்தது. ஃபெய்த் இருக்கணும். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணணும்.
6:23 வாசிக்கிறோம். அவன் எப்படி விசுவாசித்தான்? 6:23 ராஜா கேட்குறாரு, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிப்பாரோன்னு சொன்னதுக்கு 23 சொல்கிறான், அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இல்லை, அப்போ அவனுடைய நம்பிக்கை அவனை சேதத்திலேருந்து எடுத்துச்சு. எந்த சேதமாக இருந்தாலும் இன்றைக்கி சொல்கிறேன், அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. ஒரு சேதமும் வராது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஒரு சேதமும் வராது. ஆனால் முழுக்க நம்பணும். யாரை நம்பணும்? முழுக்க அவரை தான் நம்பணும். ஃபாஸ்ட்டும் இருந்தது அவன்கிட்ட, என்னது ஃபெய்த்தும் இருந்தது. இடைவிடாமல் என்ன பண்ணணும்? இனிமேல் ஃபாஸ்ட்டும் இருக்கணும், ஃபெய்த்தும் இருக்கணும். இடைவிடாமல் நம்பினான். ஒவ்வொரு இடத்தையும் அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. அவன் நம்பிக்கையின் தேவனே தேவனே தான் கூப்பிடுவான். அல்லேலூயா. 4 விஷயத்தை நான் சொன்னேன், குயிக்காக சொல்லுங்களேன். 4 விஷயங்கள். இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு நபராய் மாறணும், குடும்பமாய் மாறணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், இடைவிடாமல் உபவாசம் இருக்கணும், இடைவிடாமல் நம்பிக்கையோடு இருக்கணும். நான் இப்படி முடிக்கிறேன். இடைவிடாமல் ப்ரைஸ் அண்ட் ப்ரேவாக இருக்கணும், இடைவிடாமல் ஃபாஸ்ட் அண்ட் ஃபெய்த்தில் இருக்கணும். இந்த 4ம் உங்கள் கையில் இருக்கும்போது, அந்த கேப்ரியல் தூதன் வந்து சொன்னார், தானியேலை பார்த்து, நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எல்லாம் என்ன கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் இடைவிடாமல் ப்ரைஸ் அண்ட் ப்ரே, ஃபெய்த் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபெய்த் இருந்ததுன்னா உங்கள் முன்னாடி நிற்கிற எவனும் தூங்க மாட்டான். அல்லேலூயா. தரியு ராஜாவால் என்ன பண்ண முடியல? என்ன போட்டிருக்கு? நைட் அவன் சாப்பிட்லன்னு போட்டிருக்கு. 2வது அவர் மியூசிக் கேட்டு தான் தூங்குவாரான், அதையும் வேணான்ட்டாரு. நைட்டு தூக்கமும் வரல. ஏன்னா இவன் இடைவிடாமல் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஆராதித்தான், ஜெபித்தான், ஃபாஸ்ட் பண்ணான், ஸ்தோத்திரம் நம்பி இருந்தான். ஒரு ராஜாக்கே கலக்கத்தை உண்டு பண்ணினார். அவன் காலையில் தூக்கமே இல்லை. காலையில் ஓடி போய் எதை பார்க்க போகிறான்? கெபியில். ஆனால் இவனுக்கு இருந்த நம்பிக்கையோட யாருக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்தது? ராஜாக்கு. அவன் செத்துருக்க மாட்டான் தான் போய் பார்க்க போகிறான். ஒருத்தன் செத்துட்டானா அவனை போய் பார்த்துருக்க மாட்டான். அல்லேலூயா. இவன் செத்துருக்க மாட்டான்னு அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. காரியங்களை மாறுதலாய் முடிய செய்கிற தேவன். ஆனால் ஒன்றே ஒன்று தான் அவர் எதிர்பார்க்குறார், நீ இடைவிடாமல் பண்ணணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இடைவிடாமல் பண்ணு. இத்தனை வருஷம் ஜெபிச்சேன் சிஸ்டர், நடக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க. தானியேலை முன்னாடி நிறுத்துங்க. அவன் இடைவிடாமல் ஆராதித்தான், போட்டார். எதனால் வாயை கட்டினார்னா, இடைவிடாமல் இவன் என்ன பண்ணான்? துதிச்ச வாய், ஜெபித்த வாய், நம்பின இருதயம், அவர் மேலே ஸ்தோத்திரம், உபவாசம் இருந்த ஒரு சரீரம், அது மேலே எதை கட்டளையிடலை? சிங்கத்துக்கு கட்டளையிட்டார். தொடக்கூட கூடாது. பேங்காக்கெலாம் போனால் இன்றைக்கி புளியை வளர்த்து தொட விட்றானுங்க, அது கடிக்கவே கடிக்காது. சின்ன வயசுலேருந்து வளர்த்து விட்டுறாங்க. ஆனால் ஒரு நாள் அது கடிக்கும். அதோடைய சுவாபம்னது கடிக்காது. ஆனால் பசி உள்ள சிங்கத்துக்கு நடுவில் இவனை தூக்கி போட்டோம், அதுங்கெல்லாம் ஓரமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் தப்புவிக்க வல்லவர். 30 நாளில் அவனை உள்ளே போடணும். யாருங்க? நமக்கு விரோதமானங்க. அதானே அதில் போட்டிருக்கு. தானியேலுக்கு அங்கே என்ன போட்டிருக்கு? தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரே என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவியையும் சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். நீங்கள் இடைவிடாமல் இந்த 4 விஷயத்தையும் பண்ணி பாருங்க. யார் உள்ளே போவா? அடுத்தது சொல்லுங்களேன். உங்களுக்கு விரோதமானவங்க, உங்களோடு போராடி கொண்டிருக்கிறவன், உனக்கு குழி பறித்தவன். ஃபஸ்ட்டு சொன்னேன், யார்? குழி பறிக்கிறவங்க, குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறவர்கள். யாருக்குள்ளே எதுக்குள்ளே போவாங்க? சிங்கத்தின் கெபிக்குள்ள. அந்த அடுத்த லைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து. அல்லேலூயா. கீழே கூட அந்த பாடி போல. சிங்கத்தோட புலியுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இறைச்சியை போடுறதுக்கு முன்னாடி அது பாஞ்சு தான் எடுக்கும். கீழே விழுந்தது அது அதிகமாக எடுத்து சாப்பிடாது.
போடுறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு? காலி பண்ணிச்சு. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா காரியங்களையும் சிங்கங்கள் பீறி போடுகிற நாட்கள். அல்லேலூயா. நீங்கள் போராடவே தேவையில்லை. 4 விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கனாவே அவங்க உள்ளே போவாங்க, நீங்கள் வெளியில் இருப்பீங்க. அல்லேலூயா. ரிசல்ட்டு மாறுகிற நாட்கள். தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. 4 விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். எது எது சொல்லுங்களேன்? இடைவிடாமல் ப்ரைஸ் அண்ட் ப்ரே இருக்கணும். இடைவிடாமல் ஃபாஸ்ட் அண்ட் ஃபெய்த் இருக்கணும். இந்த நாளும் நம்ம வாழ்க்கையில் இடைவிடாமல் இருக்கும்போது, நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்படும். யாரோடு போராடாதீங்க. சிங்கத்தின் கெபியில் போட நினச்ச அந்த பிரதானிகளுடைய 2 குடும்பங்கள் உள்ள உழுறதுக்கு முன்னாடியே சிங்கம் பீறி போட்டு எலும்புகளை முறித்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம். நான் யாரையும் சாகணும்னு சொல்ல, அவர்களை ரட்சித்து கர்த்தர் வழி நடத்தணும். அவங்க முன்னாடி உங்கள் குடும்பம் நிற்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் யாரெல்லாம் முறியடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த குடும்பத்தின் முன்பாக சிங்கத்தின் கெபியில் குழியில் தள்ளினவங்க மத்தியில் கர்த்தர் உங்கள் கொம்புகளை உயர்த்த பண்ணுவார். கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். கர்த்தர் உங்கள் சந்ததிகளை உயர்த்துவார். எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்தீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் அடிக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயரத்தில் நிறுத்துவார். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இடைவிடாமல் ஆராதிக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், இடைவிடாமல் ஃபாஸ்ட் பண்ணணும், இடைவிடாமல் நம்பிக்கொண்டே இருக்கணும்.